சார், வக்ஃபு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கு. மிக மோசமான ஒரு செயல். இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல் கடந்த 11 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை மற்றும் ஒரு மைல்கல்னு நாம் இதை சொல்லலாம். இந்த சட்ட திருத்தம் என்பது கண்டிப்பாக சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட இருக்கின்றன. கட்சிகளும் போகிறாங்க, அவங்க முஸ்லீம் லா போர்டு அவங்களும் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும்னு தெரியல. பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கின்றன. அதில் சில குறைகள் இருக்கின்றன, சில மோசடிகள் இருப்பது உண்மைதான். அது இப்போ எல்லா அறக்கட்டளைகளிலுமே மோசடிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது, பெரும்பாலான அறக்கட்டளைகளில். அதற்காக அறக்கட்டளைகளே நாம் அரசு கையில் எடுத்துக்கொள்வது என்பதோ அல்லது கோயில்களில், சர்ச்சஸில், குருத்வாராக்களில் நடக்கக்கூடிய மோசடிகளையும் நாம் இந்த போல் எடுத்து விட முடியுமா, இதே மாதிரி அரசு கையகப்படுத்தி விட முடியுமான்னு தெரியல நமக்கு. ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான். இஸ்லாமியர்களே காலப்போக்கில் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முக்கியமான மைல்கல்லாகத்தான் இன்றைய சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்